கட்டினவன் பிரியாணி வாங்கி கொடுக்குறான்னு பின்னாடி போனேன். ராட்டத்துலேருந்து என்னை பிடிச்சி தள்ளி விட தெரிஞ்சேன். இது பிரியாணி வாங்கி தரம்ட்டு? ஆமாம், தொலைய வேண்டியதானா? போடா முட்டை போடா. ஆமாம், போடா. என்ன பேச்சு பேசு. கட்டினி வந்தானே பிரியாணி வாங்கி கொடுக்குறான்ட்டு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு நான் உயிரை விட தெரிஞ்சேன். ஏன் அப்படி என்ன நடந்துச்சு? அவன் நினச்சிருக்கேன் இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருப்போம் அப்படின்னு. என்கிட்ட வாழ்றதே அவன் பெரிய விஷயமா இருக்கு. அதானே. இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னும் ஜாலியாக இருப்போம்னு நினச்சேன். ஓ, அதனால என்னை போட்டு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ ஓ, எவ்வளோ நாச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சா? ம், ஆச்சு 60 நாள், மோக 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள். நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீ 2 வருஷம் ஆச்சுங்கிற. அவனுக்கு பழசு மாதிரி தெரிஞ்சிருக்கும் பிறகு. என்ன பாஸ் மாதிரி? பழசு மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஏங்கப்பா நீங்க வேற எதுவும் குழந்தை குட்டி? குழந்தை குட்டியெல்லாம் இல்லை. அவர் என்ன கலட்டி விட்டாருன்னா அவருக்கு குழந்தை குட்டி வேற இதுல லட்சத்துல. எப்போதுமே நம்ம பொண்டாட்டி இளமையா இருக்கணும்னு குழந்தை பெத்துக்கல என்னமோ. அப்படியெல்லாம் இல்லை. குழந்தை பெத்துக்கல, இளமையா இருக்கணும். குழந்தையெல்லாம் பெத்துக்கல வேற இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மீறி என்ன பண்ண முடியும்? இல்லையா? ஆமா. என்ன இல்லை? உள்ள இல்ல. அதுக்குதான் நானும் சொன்னேன், அவரும் சொன்னாரு. பாப்பு இவ்வளவு தூரத்துக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, சரி குழந்தை குட்டியெல்லாம் இல்லைன்னா பாக்குறவங்க சங்கடப்படுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்க அம்மா டெய்லி வந்து சுடுதண்ணிய காலில் ஊத்துன மாதிரி என்கிட்ட வந்து நாய் மாதிரி பவுன்னு சண்டைக்கு வருது. என்ன பண்ணலாம்னு கேட்டேன் அவன்கிட்ட. அவன் சொன்னேன், நான் குழந்தை குட்டிக்கு நான் என்ன பண்றது? நான் எப்பவும் போலதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குழந்தை குட்டி இருக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாரு அப்படின்னு அவன் சொன்னேன். அப்ப நானும் சொன்னேன், நான் என்ன பண்றது, இப்படி குழந்தை குட்டி இல்லாம இருந்தா ஊர் உலகத்துல தவறா பேசுவாங்க. நான் ஏதாவது முயற்சி பண்ணி எப்படியா குழந்தை குட்டி பெத்து தரவான்னு கேட்டேன் அந்த ஆள்கிட்ட. அந்த ஆளு அதுக்கு அப்படின்னா தங்கமான பொண்டாட்டி ஆயிடுச்சு, எனக்கு போல நீ முயற்சி பண்ணினா ரொம்ப சந்தோஷமாச்சு அப்படின்னு சொன்னாப்புல. அப்ப அப்படி சரி இவர்கிட்ட சொல்லிட்டோம், இந்த அளவுக்கு அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம், சொல்லிடுவோம் அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மாட்ட. அந்த அம்மா என்ன நினைச்சுன்னு சுடுதண்ணியை பிடிச்சி மறுபடியும் மூஞ்சில ஊத்த வந்துருச்சு. புள்ள என் மயனமா இருக்காது, நீ என்ன முயற்சி பண்ற அப்படின்னு. புள்ள அவங்க மயன மாதிரி வேணும்னா நான் என்ன பண்றது? மயனமாரினா அவ்வளவு பெரிய பிள்ளைய நம்ம வைக்க முடியுமா? அதுக்கு நான் வைக்க முடியுமா? அதாச்சு சும்மா தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் அந்த பேச்சு வச்சுக்க கூடாது. ஓ மயனடா எனக்கு புள்ள இருந்தா போதுங்கிற. புள்ள இருந்தா போதும்ன்றேன். அவன் மனசன் மானசன். நீ என்னமோ இவ்வளவு ரோஜா பிறந்தா என்ன, உனக்கு தேவை பேரம் பத்தி தானே, அவ்வளவுதானே. அது என்னமோ தெரியல, என்னமோ அது என்னமோ கோவப்படுது. அதுக்கு என்னமோ என்னத்தான் பண்றது. நான் இந்த வருஷத்துக்கு சிவகாசி பக்கம் நானா வாங்கி வச்சிருக்கேன். ஐப்பசி மாசத்துல. ஆமா வாங்கி வச்சிருக்கேன். தீபாவளி ஒரு வாரத்துக்கு முந்தி வாங்கி வச்சிருக்கேன் நாடகம். சிவகாசி பக்கம் போயிட்டு 2 அணுகுண்டு வாங்கிட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். 2 குண்டு வாங்கிட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு வந்து என் மாமியாவுக்கு சீய ரொம்ப பிடிக்கும், அதுல முக்கி போட்டு கொடுக்கலாமான்னு முடிவுல இருக்கேன். வாய் ரொம்ப பேசுறான்றேன். ஆமா, அது அணிகுண்டு சீயம்னு கொடுக்க வேண்டியதானே, வாங்கி ஒரேதான் கடிக்கட்டும். போகுது தொலைஞ்சு போ, படுத்துற பாடு. மீன்ல முள்ளு இருக்கிறதுக்குள்ள நம்மள குத்தி காமிக்கிறாடா. மீன்ல முள்ளு இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முள்ள எடுத்து தெரியாது, திங்க தெரியாது கிழட்டு முண்டைக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் கேட்குற, படுத்து எடுக்குது. ஆமா, எப்ப பார்த்தாலும் சுடுனே வீட்டுக்கு போனா அவளுக்குது. நம்ம அதிசய மாமியா மாதிரி எரிஞ்சு விழுகுதா? ஆமா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு இப்படி விழுந்துகிட்டு இருக்கு, என்னைக்கோ ஒரு நாளைக்கு வச்சு கொளுத்த போறேன் வீட்டோட இருக்கிற டென்ஷன்ல கொளுத்தியோட சொல்றேன். ஆமா, போற போக்க பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுல இவங்க வேற அந்த கிழவி பார்த்த வேலை தான்டா. என்ன வேலை? அப்படி ஒன்னால புள்ள பக்கம் முல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருந்தவனை அவனுக்கு எடுத்து கொடு போய் அவன் என்னமோ இப்ப பட்டாம்பூச்சியா பறக்குறான், என்னைய போட்டு தள்ளன்னு முடிவு பண்ணிட்டு தெரியுறேன்.
என்னை என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? என்ன பண்ணாங்க? பிரியாணி வாங்கி கொடுத்து ஆட்டத்துல சுத்துவோம்னு சொன்னேன். சரி சோடியா தானே சுத்துறோம்னு நினைச்சிட்டு நானும் இந்த பிரியாணிக்கு ஆசைப்பட்டு தின்ன மயக்கத்துல ஏறிட்டேன். ஏறி உக்காந்தவன அவன் இறங்கிக்கிட்டான்டா, என்னைய மட்டும் தொங்க விட்டுட்டான்டா ஆட்டத்துல. நல்லதுதானே. அங்க இருந்துகிட்டு கேக்குறேன், என்னன்னு என்னை மேல நிக்க வச்சுக்கிட்டு கேக்குறேன், என்னன்னு கல்யாணத்துக்கு சம்மதமா? அப்படின்னாதான் கீழே இறக்கவே, இல்லைன்னா இறக்க மாட்டேன்றான்டா. நல்ல விஷயம் தானே. என்ன நல்ல விஷயம்? அப்ப சம்மதிச்சாதான் இறக்குவேன். அப்போ நான் சொன்னேன், உயிரே போனா நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னல. அப்ப போயிட முடியும், நீ அப்படியே இருன்றானே. என்ன பண்றது? கீழே இறக்குடா நல்லா இருப்ப சாமி அப்படின்னுட்டு கீழே இறக்கி அவனுக்கு ராட்டணும் சுத்துறவனுக்கு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தவன அவன் கீழே இறக்கி விட்டேன். மேற்கொண்டு என்னை ராமேஸ்வரம் கூட்டிட்டு போனேன். கூட்டி போய் சுத்தி பாக்குறவனு கூட்டிட்டு போய் கடல் கரையில முங்க வச்சு என்னை அங்கேயே அமுக்கி கொல்ல பார்த்தேன் தெரியுமா? கொல்லலையா? உனக்கு நான்லாம் இடைஞ்சலா இருக்கனாடா, ஏன்டா என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறிய? இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு என்னை தேட்டரு கூட்டிட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். தேட்டருக்கு என்ன பாடுபட்டு வந்தேன் தெரியுமா? அப்புறம் தேட்டரு ஓனரை வச்சிருந்தனால என்னை விட்டாப்புல. இல்லையா, அந்த ஆளை வச்சுக்கிறேன்னு சொன்னனால விட்டுட்டாப்புல. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதான் சரவணா நானே முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு எடுத்தீங்க? நல்லா ஒரு கிளவியா பார்த்து இவனுக்கு நானே கட்டி வச்சிடலாம்னு. நல்ல கிளவியாவா? ஆமா, இவன் முகர கடைக்கு என்ன பொம்பளை பிள்ளைல கிடைக்கும், அவன் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்கும்? அப்படி சொல்றா செல்லா. லட்சுமியோடைய வாங்கி அவன் வாயில வச்சு பத்த வைக்கணும். என்னென்ன பாடுபடுத்திட்டேன். அந்த வரைக்கும் வாயிலே வச்சுக்கிறேன்.